வந்த நகை, சீரு, பணம், புது காரு, தட்புட்டு சாமானு இது எல்லாமே நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுங்க. வாழ்க்கையில என்னைக்காச்சும் எனக்கு இதெல்லாம் கொடுங்கன்னு நான் கேட்டேன்னா அன்னைக்கு கொண்டு வந்து இது எல்லாத்தையும் என்கிட்ட கொடுங்க. அது வரைக்கும் இது எதுவுமே எனக்கு வேண்டாம். நீங்களே எடுத்துட்டு போங்க. என்ன போஸ், இந்த நகை, பணம், அப்புறம் வெளியே இருக்க காருக்கும் ஆசைப்பட்டு தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். நீ என்ன கல்யாணம் பண்ணதா? ஆனா இப்போ நகை, பணம், காருன்னு எதுவுமே இல்ல. எல்லாத்தையும் உழைச்சு சம்பாதிச்சாதான் அதோட அருமை என்னன்னு உனக்கு தெரியும். என்ன நான் எடுத்த இந்த முடிவுல உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எல்லார் முன்னாடியும் ஆதாரத்தோட நிரூபிச்சுட்டேன். இல்லாட்டி தகுதியே இல்லாத அந்த போஸுக்கு உன் அப்பா நானு எல்லாரும் சேர்ந்து 1 கோடி ரூபாயா அள்ளி கொடுத்த மாதிரி ஆயிடும். ஆமா, நாங்க எல்லாருமே போஸ் தான் மருந்த கொண்டு வந்தான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா உனக்கு மட்டும் எப்படி அவன் மேல சந்தேகம் வந்துச்சு? அப்பதான் நேத்து நானு, போஸ், கருப்பு மாமா, நடேசண்ண எல்லாரும் இந்த ரூம்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். நான் அப்ப போஸ் கிட்ட யதார்த்தமா அந்த வண்டை பத்தி கேட்டேன்.